எனக்கு முன்னதாக வரக்கூடிய நீ இன்று என்ன கால தாமதம்? என்ன செய்து விட்டாய்? கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சு. உனக்கு சரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. கல்யாணம் திருமணம் இரண்டு கொண்டுதானே? அதே எப்படி பண்ண? கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து மயிறு. ஆயிரங்காலத்து பயிர். திருமணம் என்பது திருமணம்னா இழுத்துட்டு போய் தாலி கட்டுறது. கல்யாணம்னா 10 பேர் சபையை தாலி எடுத்து கொடுத்து அப்ப வந்து பேண்ட் என்ன வச்சு அடிச்சு பேண்ட் வைப்பாங்க, பேண்ட் கட்டி வைப்பாங்க. அது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், 5 வருஷமா எங்க மாமியார் வீட்டுக்கு போனது கிடையாது. 5 வருட காலமாக உன்னுடைய மாமியார் கிரகத்திற்கு நீ செல்லவில்லை, வீட்டுக்கு போனது கிடையாது. ஆனா அவங்க சீர்வரிசை கொடுக்கல. உனக்கு சீர்வரிசை தராத காரணத்தினால் என் மொண்டாயாச்சு உங்க அம்மா வருகின்ற பாவனை சொல்றேன், அந்த பாவனை காட்டுறேன் கையில. மொத்த வீட்டுக்கு போனா யாருக்கும் வாழ முடியாது. அவன் தான் சொல்லி சொன்ன மாதிரி என் முன்னாடி போறது கிடையாது. திடீர்னு பார்த்தா அவளுக்கு ஞாபகம் வந்துக்கிறாங்க. என்ன ஞாபகம்? தாய் வீட்டு ஞாபகம். சரி, அங்க 5 வருஷமா ஆயிப்பட்ட கல்யாணம் பண்ண ஒரு நாளைக்கு போனேன். எங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரி கிடையாதுன்னு சொன்னான். உடல்நிலை சரியில்லை என்று அழுகின்றால் உன்னுடைய மனைவி. சேட்டம் பொண்டாட்டி சொல்றாள், மனசு ஒன்று தாங்கல. மனைவி அழுத உடனே உன்னுடைய மனம் இறங்கி விட்டது. இங்க இருந்து ஆரணி வரைக்கும் கிளம்பி போனோம். ஆரணிக்கா? சரி, அங்க போனதான் பஸ் மாமனார் வீட்டுக்கு. ஆரணி போனதா மாமனார் வீட்டுக்கு பஸ்? ஒரே பஸ், நுனி வண்டி. மினி பஸ். மினி பஸ் சிற்றுந்து. அங்க போய் வர மாட்டோம், ஒட்டரம் பிடிக்கிறான்னா வீட்டுல இருந்து ஆரணிக்கு போயிட்டீங்க. அங்கிருந்து தாய் வீட்டிற்கு வருவதற்கு ஏன் மறுக்கின்றார்கள்? ஒரு புது படம் எடுத்து கொடுத்துக்கிறியா, ஒரு ஜாக்கெட் எடுத்து கொடுத்துக்கிறியா? எதுவுமே எடுத்து கொடுக்கலையா நீ? இதுக்கிட்ட கட்டினு வாட்டுமா நான் பார்த்தேன். அங்க போன உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஜாக்கெட் ஒண்ணு கேக்குறா, ஜெர்சி ஜாக்கெட் கேக்குறா. ஜெர்சி ஜாக்கெட்? ஜெர்சி பசு தான் கேள்விப்பட்டுக்கிறேன். இல்லைங்க, அதுக்கு முன்ன ஜெர்சி துணி தான் அதிகமா இருக்கும். பல 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 இருக்கும். சரி, அந்த துணியை கேட்டு அது வந்து 20 வருஷம் ஆகுது. அந்த துணி இப்ப போய் கேக்குறேன் என்னன்னா, அது இருந்தாலும் எங்க அம்மா வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்தாய்? நான் பண்ண ஒரு மளிகை கடையா ஏறுறேன் இறங்குறேன். துணி எடுத்து மளிகை கடையா போவாங்க. எங்க ஊர்ல வண்டியில வராது அங்க என்ன அவங்க தெரியும் தமிழ்ல போய். அப்புறம் எங்க போனாலும் பல கடையா ஒருத்தன் சொன்னா துணி கடையில போய் கழுப்பான்னு. துணி கடையில வித்தியாசம் எங்க அப்புறம் டீ கடையில கட்டுது. அவர் துணி வியாபாரம் பண்ணியிருந்தாரு. இதற்கு முன்னதாக அவர் துணி வியாபாரம் செய்ததினால் 35 சென்டிமீட்டர் தாங்க. உங்க மனைவி எவ்வளவு தேவை? பாரியா இருப்பா. நான் பொண்டாட்டி விட்டு நான் பாத்துக்கிறேன். எனக்கு பொண்டாட்டி காப்பரேஷன் குழ அவ கம்மியில் பண்ணிடுவேன். அப்புறம் என்ன பண்ணா போயா கையில கொடுத்து அளவு கேக்குறான். பின்ன அளவு கேட்க மாட்டாங்களா? அதானே அப்படியே கையில விட்டு அவங்க அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்துட்டாரு. பொண்டாட்டி அளவு எடுத்துக்கணும். சும்மா டைட் ஃபிட்டிங்கா தச்சு கொடுத்தான். துணி பத்தல இருக்கிறது 35 சென்டிமீட்டர். சும்மா டைட் ஃபிட்டிங்கா தச்சு கொடுத்துட்டான். என் பொண்டாட்டிக்கு இல்லையே அப்படி தூங்கினா டமால் விட்டு தச்சு சாச்சானி என் பொண்டாட்டி அப்படியே படையை போட்டு மறைச்சிக்கிட்டான். சபாஷ், உன்னுடைய மனைவி அல்லவா? சபாஷ். ஏன் பொண்டாட்டில ஓம் பொண்டாட்டி சொன்ன பேசுமா உடனே பார்த்தா மினி பஸ் வந்துட்டு சிற்றுந்து வந்துட்டு ஜனங்க தப்ப 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 தப்புன்னு ஏறுறாங்க. பின்ன ஊருக்கு இருப்பது ஒரே ஒரு சிற்றுந்து, அனைவரும் சென்று ஏற மாட்டார்களா? கொஞ்சம் பாடியானவா அவளை நெட்டி கிட்டி குச்சி இழுத்துன்னு போயா அந்த டிரைவர் வண்டி ஓட்டுறாரு பாருங்க. அங்க மேல 2 கம்பி வரும் இல்ல? ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு கம்பி, சின்ன கம்பி ஒண்ணு வச்சுட்டான். நான் இறங்கி பேக்கு வரையும் வண்டி கிளம்பி பின்னாலே ஓடி போய் ஏன் இப்படி தூங்கிட்டு போறான். அவன் புது டிரைவர் பழகுது.
அடி வேகமா மெச்சான் பாரு ஏய், ஏத்தாப்புல ஒரு பையன் சைக்கிள் ஓட்டு வந்து பாரு ஏய், அச்சாம்பு இருக்கு அடித்த உடனே உடனே வண்டி மினுக்கு போய் பின்னாடி வந்தது ஏய், பாத்திர டீசல் வர ஊத்திட்டீங்க. உடனே எல்லாமே மேலே கீழே விழுந்தாங்க ஏய், என் பொண்டாட்டி சத்தியமா கில்லாடி எப்படி என்ன பண்ணிட்டான் அந்த கீழே கம்பி விட்டு லகுனு மேல கம்பி பிடிச்சா பாரு ஏய், நான் வாங்கி கொடுத்து 35 சென்டிமீட்டர்ல 15 சென்டிமீட்டர் டமா ஏய், போதாது. இதை வந்து நீங்க சொல்றீங்க. அம்மா இந்த அசிங்கத்தை பார்த்தா செத்துட்டு இருப்பேன் நான் நீ பாக்கல. யாருமே பார்க்கல ஏய். என் பொண்டாட்டி காட்சி யாரும் பார்க்கல அவன் புடிச்சுவன் தான் யாரும் பார்க்கல ஏய், அந்த வண்டி ஓட்டுறான் டிரைவர் முன்ன கண்ணாடி இருக்கும் பத்தியா ஆமா, அதுல வண்டி ஓட்டுறான் டிரைவர் அவன் பார்த்துட்டு இருக்கிறான் என் பொண்டாட்டி காட்சி ஓட்டுனர். ஏய், பார்த்து ஸ்டேரிங்க விட்டுட்டு ஆர்ன பிடிச்சி அமுக்குறான் அடுத்த வார்த்தை பேசவே கூடாது நீ. அதோட வீழ்ந்து விழுந்து ஓட்டியாட்டு டைம் ஆகி போச்சு போதாது. ஏய், ஏய், இந்த மலையாளத்திலே மலையாள வீரன் என்று சிறப்போடு வாழ்ந்து வருகின்றோம் நாம். ஆமாங்க ஏய், எனக்கு எத்தனை தங்கைகள்? 21 தங்கைகள். வா கணக்கு தாய் தந்தையர் செய்த தாய் தந்தையர் செய்த புண்ணியம். அன்னிதினமும் என்னுடைய தங்கைகள் என்னை சந்திப்பது வழக்கம். சீக்கிரம் அழைத்தோடி வா. பாவரடி நட்டழகி பெட்டழகி பொத்தி வச்சே நத்தினி பொத்தி வச்சே நத்தினி வணக்கம். மாயசுரனுக்கு தங்கச்சியாக மாயக்கண்ணி மச்சக்கண்ணி என்று அவதாரம் பெற்றிருக்கிறோம். அதனால பார்க்க வேண்டும். அண்ணா அண்ணனை போல மனம் படைத்தது யார்?
இன்றுமோ என்றும் சிறப்பாக வாழ வேண்டும். எழுந்திருங்கள். நான் பாத்துக்கிறேன். ஏய், இதுவரைக்கும் எடுக்கல. எடுக்கட்டுமா? வேணாம் விடு. ஏய், பார்த்தாயா என்னுடைய தங்கைகளா? சும்மா உன் தங்கச்சி மாதிரி ஊர் வாழ்த்தாங்க பார்க்கல. அவ்வளவு ஒழுக்கம். தங்கைகளே, அண்ணா உங்களை எதற்காக அழைத்திருக்கின்றேன் தெரியுமா? என்ன காரணம் அண்ணா? பூலோகம் செல்ல வேண்டும். அந்த பூலோகத்திலே புத்தாங்கி மேடு என்று ஒரு இடம் இருக்கின்றது. அப்படி அண்ணா? அங்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை பறித்து வர வேண்டும். நான் சக்தி பூஜை செய்ய வேண்டும். ஆகட்டும் அண்ணா. அண்ணா நீங்க உரைத்த வழியாலுமே பூலோகம் சென்று பாரதிய மலரை படுத்தி மாலையாக தொடுத்து சீக்கிரம் கொண்டு வர வேண்டாம். மாலையோடு வர வேண்டும். புறப்படுங்க. என்னுடைய தங்கைகள் 21 பேர் கன்னிகளாகவே வைத்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு திருமணமானால் அன்றே எனக்கு மரணம். ஆமா, அவன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான் ஆளியா. இவன் தங்கச்சிங்களை கல்யாணம் ஆச்சுன்னா இவன் செத்துடுவான் அவளுக்கு. ஐயா ஏய், நாம் இன்றே சக்தி பூஜை செய்ய வேண்டும். கேட்டாங்க. அந்த மலையாள பகவதியை துதிக்க வேண்டும். அவளுடைய தரிசனம் பெற வேண்டும். வரங்கள் பல பெற வேண்டும். ஆகையால் பூஜைக்கு தேவையான பொருட்களை கொண்டு வா. உடைய சீக்கிரம்.